அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். கும்பத்துக்கு இந்த 15 நாட்கள் இரத்த பந்த உறவுகள், பூர்வீக சொத்து, அக்கம் பக்கம் சொத்து, நிலத்தில் பக்கத்து வீட்டுக்காரன் தொந்தரவு இதெல்லாம் இருக்கும். கவனமாக பார்த்துக்கணும். ட்ராவல் வந்தால் ஏற்றுக்கணும். வார்த்தையில் மட்டும் ராகு இருக்கிறனால கொஞ்சம் நிதானமாக பேசணும். தேன் தடவி வார்த்தை தான் முக்கியம். இவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்துருந்த ஒரு தேகாரோக்கியத்தை சரி பண்ணுறதுக்கெல்லாம் முயற்சி எடுத்தால் அது சக்ஸஸ் ஆகிடும். ஒரு அப்பாடான ஒரு மூச்சு விடுவீங்க. ரொம்ப நாளாக இருக்கும், ஆனால் தொந்தரவாகவே இருக்கும். இது நாளைக்கு போகணும், நாளன்னைக்கு போகணுன்ட்டு இந்த மாதத்தில் ஆரம்பிப்பீங்க. அதில் இந்த 15 நாள் திடீர்னு அதுக்கு இனிஷியேட் பண்ணுவீங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல செய்திகள் இருக்கும் அந்த 15 நாள். குறிப்பாக 50 வயது 55 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல செய்திகள் நீங்கள் எதிர்பார்க்குறது விஷயம் கிடைக்கும். ஏற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை தரும். ப்ரமோஷன் தடைகள்லாம் நீங்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். ஜென்மத்தில் சனி இருக்குது. தேகாரோக்கியத்தில் ஏற்கனவே சொன்னது இல்லாமல் ரத்தத்திலெல்லாம் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் எல்லாம் பார்த்துக்கணும். சுகர்லாம் போ. ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரம் வருமா இந்த டைம்? இந்த 15 நாட்கள் இல்லாமல் வைகாசி முழுவதும். அதனால் அந்த பிளட்டு செக்கப் எல்லாம் டாக்டர் சொன்னார்னா எடுத்துடணும். 10 நாள் பொறுத்து எடுக்கலாம் கூடாது. அதுக்குள்ளே வியாதி பரவிடும். மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கணும். நீங்களே சுய டாக்டர்லாம் ஆகாத பார்த்துக்க.